வணக்கம் மக்களே. இன்னைக்கு வெத்தலை தான் நட போகிறேன். எங்கள் தோட்டத்தில் வெத்தலை கொஞ்சம் நிறையா அந்த ஒரு பக்கம் நட்டுருந்தேன். அதில் நிறையா வந்துருச்சு செடிங்கள்லாம். இப்போ அதை மாற்றி ஒரு பக்கம் செவுத்துல ஏற மாதிரி நடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி எடுக்க வந்திருக்கேன் வெத்தலை. நான் எடுக்கிற வெத்தலை எல்லாமே கொஞ்சம் செடி பெருசாகவும் வேர் நிறையா இருக்கிற செடி மாதிரி தான் நான் இன்னைக்கு எடுக்கிறேன். ஏன்னா அப்படி வச்சாதான் செடி சீக்கிரம் வளர்ந்து நம்மளுக்கு கொடி மேலே நல்லா படர ஆரம்பிக்கும் செவுறு பிடிச்சி. அதனால தான் நாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வேர்லாம் பிஞ்சிடாமல் அழகாக எடுக்கணும். இன்றைக்கி நான் ஒரு 4-5 செடி நான் பிடிங்கி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா பெரிய செடியை தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் நான் பிடுங்கின செடி. இப்போ இதை போய் நம்ம நடலாம். இப்போ நான் நடுற இடத்த நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா குத்தி மண் நல்லா பொலன்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ இந்த செவுத்து மேலே தான் நான் ஏற்ற போகிறேன். செடி நீங்கள் வேர் மட்டும் நல்லா மண்ணில் மறையிற அளவுக்கு நடுங்க. இலைகள் எல்லாம் மேலவே தெரியலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஆழத்தில் நடத்தவில்லை, லைட்டாக மேலாக நம்ம நட்டாலே போதும். இது சீக்கிரம் நம்மளுக்கு துளுத்து வந்துடும். இப்போ இருக்கிற செடியெல்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம நட்டுக்கலாம். இப்போ நட்டதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே ஒரு கப் எடுத்து ஊற்றிடக்கூடாது. ஓட்டை போட்ட பூவாளி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் செடிகளுக்கு மேலே மட்டும் ஈரப்பதம் கிடைச்சி செடி உங்களுக்கு சீக்கிரம் வளரும். நீங்களும் இந்த மாதிரி செடி கிடச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி செவுத்துல வெத்தலை கொடி ஏற்றினா தான் நிறைய வெத்தலை கிடைக்குன்னு சொன்னாங்க. அதான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.